பல்லாயிரம் ஆண்டுகளாக பெருமையோடு வாழ்ந்த தமிழ் இனத்தை நெஞ்சில் ஆழ பதித்துக் கொண்டதால் தான் சென்ற இடமெல்லாம் சங்க தமிழையும் திருக்குறளையும் புறநானூற்று யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடலையும், அது கிரேக்க நாடாளுமன்றமாக இருக்கட்டும் அல்லது பிரசல்ஸிலே இருந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற கூட்டமாக இருக்கட்டும், அனைத்து இடங்களிலும் தமிழர்களினுடைய உன்னதமான பழமையான பண்பாட்டையும் நாகரிகத்தையும் தமிழர்கள் வகுத்த அறநெறிகளையும் பதிப்பித்திருக்கிறார். இங்கே அருமையான ஒரு அருங்காட்சியகம் இந்த இல்லத்தினுடைய மாடியிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய கவிதைகள், அதிலே வேர்ட்ஸ்வர்த்தினுடைய வார்த்தைகளை பார்க்கிறேன், கீட்ஸின் சொற்களை பார்க்கிறேன், செல்லியினுடைய ஆன்மாவின் குரலை பார்க்கிறேன், மனித நேயத்தை பார்க்கிறேன், நம்பிக்கை ஊட்டுகின்ற தன்மையை பார்க்கிறேன். சக மனிதர்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி துயருற்றவர்களினுடைய வேதனையை போக்குவதற்கான நம்பிக்கையை தந்து, தோல்விகள் தாக்கும் போதெல்லாம் துவண்டு விடாமல் முயன்று 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 மேலேறு, நீ வெற்றி பதாகையை ஏந்துவாய் என்ற எண்ணத்தை உருவாக்குகின்ற விதத்திலே அவர் வாழ்ந்ததும், அவர் கவிதைகள் வடித்ததும், நீதிமொழிகளை செல்லும் இடமெல்லாம் சொன்னதும், சின்னஞ்சிறு பிள்ளைகளை மாணவர்களை அவர்கள் இந்த தேசத்தினுடைய எதிர்காலத்தை நிர்மாணிக்கும் சிற்பிகளாக வார்ப்பிக்க அவர் முயன்று அதிலே வென்றதும் காண முடிகிறது. இந்த தெருவிலே சின்னஞ்சிறு பிள்ளையாக அவர் ஓடித் திரிந்ததும், பொழுது புலர்வதற்குள்ளாகவே பத்திரிகைகளை வீடுதோறும் போட்டுவிட்டு வந்ததும், ஓடி களைத்து வைத்திருந்த அந்த வேளையில் அவருடைய அருமை தாய் ஒரு நள்ளிரவு பொழுதில் பாச கண்ணீர் துளிகள் இவருடைய கண்ண மேடுகளிலே விழுந்ததும், அது நான் என்றுமே மறக்க மாட்டேன், ஒரு நாள் வரும் அன்று உன்னையும் வந்து காண்பேன் என்று எழுதியிருக்கிறாரே, அந்த நாள் தான் நேற்றைய தினம். அவர் மேகாலயாவினுடைய நகரத்தில் மாணவர்களிடம் உரையாற்றிக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய நாடி துடிப்பு அடங்கியது, இதய துடிப்பு ஓய்ந்தது. ஒரு வலியும் இல்லாமல் பிறருக்கு எந்த தொல்லையும் கொடுக்காமல் அந்த உயிர் பறவை அந்த கூட்டிலே இருந்து விடை பெற்றுக் கொண்டு விட்டது. நேற்று தொலைக்காட்சிகளில் அவர்